நிம்மதி வரும். இந்த சுவாமிக்கு இந்த அபிஷேகம் செய்தால் இது இந்த துன்பம் தீந்து விடும் என்று எஸ்கேபிசம் அல்ல. இது வாழ்க்கையிலே ஒரு கோயினுடைய 2 பக்கம் மாதிரி இன்பமும் தின்பமும் சேர்ந்துதான் இருக்கின்றது வாழ்க்கையிலே. அது எப்பொழுதும் நமக்கு தொடர்ந்து தான் வருகின்றது. நன்றாக எண்ணி பார்த்தா துன்பம் என்று காலையிலிருந்து எழும்பிலிருந்து மாலையில நாங்கள் படுக்கைக்கு போகும் வரைக்கும் நாங்கள் இன்பம் துன்பம் 2 சேர்த்து தான் அனுபவிக்கிறோம். வடிவாக ஆழ்ந்து பார்த்தால் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒருமை நிலைக்கு போகின்ற பொழுது, ஒருமை என்பது இறைவன், இறுதியாங்காலந்தன் ஒருவனே, அந்த இறைவனிடம் ஒன்றுகின்ற பொழுது அந்த ஒருமை நிலை, ஏகனாகி நிற்கின்ற நிலை, அத்வைத நிலை என்று சொல்லுவார்கள். அந்த நிலைக்கு போகின்ற பொழுது வரும். அதை சொல்லுவார்கள் ஆனந்தம், அந்தமொன்றில்லா ஆனந்தம். அதாவது வினைகளினூடாக வருகின்ற இன்பங்கள் எல்லாம் அந்த வினைப்பயன் முடிந்தவுடன் இட் வில் பி எஸ்கோஸ்டட். நீங்கள் ஒரு நல்ல புண்ணியம் செய்கிறீங்க, இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறீங்க, உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்குது, அதால் உங்களுக்கு ஒரு நல்ல பயன் நடக்குது, அந்த புண்ணிய பயன் முடிஞ்சிடுது. ஆனால் இறைவனுடைய புண்ணியங்கள் அப்படி அல்ல. அவனுடைய இன்பம் முடியாது, அந்தமொன்றில்லாது. ஆனந்தத்துக்கு ஒப்போசிட் சொல் இருக்கா தமிழ்ல? ஆனந்தத்துக்கு ஒப்போசிட் சொல் இல்லை. அதான் அந்த ஒருமை, அந்த நிலை. ஆனந்தம் என்ற இன்பம் நாங்கள் செய்கிற வினையாலை அனுபவிப்பது, ஆனந்தம் இறைவன் தருவது. அது நாங்கள் எங்களுடைய செய்கையால முயற்சியால் எடுக்க முடியாது, அதுக்கு முடிவு கிடையாது. அதுதான் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். அதுதான் வள்ளுவர் அருமையாக சொன்னார், தனக்கு உவமையில்லாதான், அன்கம்பேரபிள், அவர் ஒருவரோடு ஒப்பிட முடியாது, ஒப்பில்லாதவன் இறைவன். இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால், அவனுடைய அடியை சேர்ந்தவர்களுக்கு அல்லாது மனக்கவலை மாற்றல் அரிது. நாங்கள் அந்த இறையை ஒரு தளமாக வைத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போனால் மனக்கவலை மாற்றலாம். நாங்கள் நிற்கின்ற இடம் ஃபேமாக திடமாக இருந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். நான் எமது கல்வியை நம்பியிருந்தால், எமது படிப்பை நம்பியிருந்தால், எமது தொழிலை நம்பியிருந்தால், அரசாங்கத்தை நம்பியிருந்தால், அரசாங்க கொடுப்பனவுகளை நம்பியிருந்தால், காப்புறுதிகளை நம்பியிருந்தால், அல்லது நிறுவனங்கள் நம்ப இருந்தால் அது ஒரு ஷேக்கபிள் பேஸ் என்று சொல்லுவார்கள். அது ஒவ்வொரு நேரத்தில் ஆட்டம் காணும். நாங்கள் அடிக்கடி காணுகின்றோம் இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட் போக, ஷேர் மார்க்கெட் போக, கவர்மெண்ட் மாற, பாலிசி மாற, எல்லாமே மாறும். ஆனால் இந்த அசைக்க முடியாத இறை நம்பிக்கையை பாதமாக வைத்துக்கொண்டு அவனுடைய தாளை பிடித்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே மனக்கவலை மாற்றல் அரிது என்று எங்களுடைய சார்பில் சொல்லப்படுகிறது. நன்றி டாக்டர் லம்புதன் அவர்களே. சரி, இது பற்றி கிறிஸ்தவ சமயம் என்ன சொல்கிறது பாஸ்டர் மனோகரன்? ஆம், ஆத்மீக ஞானம் உள்ளவர்களும் கவலைப்படுகிறார்கள், ஆத்மீக ஞானமற்றவர்களும் கவலைப்படுகிறார்கள் என்று அந்த அம்மா கேள்வி கேட்டிருந்தார். ஆத்மீக ஞானம் இருந்தாலும் ஆத்மீக ஞானம் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற துக்கமும் கவலையும் எதை வெளிப்படுத்தி காட்டுகின்றது என்று சொன்னால் அவர்கள் மனிதர்களாகவே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். மனிதனுடைய சுபாவங்களில் ஒன்று துக்கப்படுவது, கவலைப்படுவது. அது இயற்கையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த இயல்பு, இந்த குணாதிசயம் மனிதனுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், தேவனுடைய கட்டளையை மீறி ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போனதினால் அவர்களுடைய சரீரத்திலே நோவுகள், வேதனைகள், வியாதிகள் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். பூமி சபிக்கப்பட்டதாக இருப்பதனால் இயற்கையின் அழிவுகள் வருகின்றது என்று பார்க்கின்றோம். மரணம் ஏற்பட்டதை பார்க்கின்றோம். இன்னுமாக நெற்றியின் வேர்வையினால் ஆகாரத்தை மனிதன் புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் படியாக அவன் நெற்றி வேர்வை சிந்தி அவன் உழைப்பதனால் பாடுகள், துக்கங்களை, நோவுகளை அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கின்றான். வியாதிகள் வருவதனால் நோவுகளை, துக்கங்களை அவன் அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கின்றான். இவை எதை வெளிப்படுத்தி காட்டுகிறது? மனிதனுக்கு இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே இருக்கும் வரையிலும் பாடுகளும் துன்பங்களும் அது நிமித்தமாக துக்கம், கவலைகளும் அவனுக்கு ஏற்படும் என்பதை பரிசுத்த வேதாமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். மனிதன் இதிலிருந்து ஒழித்து கொள்ளவே முடியாது என்று பார்க்கிறோம். அது அவனுக்கு நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போது உலகத்தில் இருக்கும் வரையிலும் தேவனுடைய நியமனத்தின்படி பாடுகள், துன்பங்கள் மனிதனுக்கு ஏற்படுவதனால், வியாதிகள் ஏற்படுவதனால், அதனால் வருகின்ற துக்கம், கவலை இருக்கும். இன்னுமாய் அவன் மாம்சத்திலே இருக்கின்றபடியினால், மாம்சத்துக்கு நோவு ஏற்படுகின்ற இயல்பு இருப்பதனால் அந்த நோவினால் அவனுக்கு துக்கம் வரும் என்று பரிசுத்த வேதாகமத்தின் போதனையின்படி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஆத்மா இருக்கும் வரையிலும் அவனுக்கு துக்கம், சந்தோஷம் போன்ற உணர்வுகளும் இருக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கின்றது. யோபு என்ற பக்தன் சொல்கின்ற போது சொல்கின்றான், ஆத்துமா மனிதனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு, அவன் மாம்சத்தில் இருக்கும் வரையிலும் அவனுக்கு நோவு உண்டென்று சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆக மனிதனுக்கு அவன் ஞானமுள்ளவனாயிருந்தால் என்ன, ஞானம் அற்றவனாயிருந்தால் என்ன, அவன் உலகத்தில் இருக்கும் வரையும் நோவிருக்கும்,
மாம்சத்தில் இருக்கும் வரையிலும் நோவிருக்கும், ஆத்மம் இருக்கும் வரையிலும் துக்கமும் கவலையும் இருக்கும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் போதனையின்படி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அங்கே கேட்கப்பட்ட அடுத்த கேள்வி என்ன? எப்படி ஆத்மீக அறிவு, ஆத்மீக ஞானம் அவனை காப்பாற்றுகிறது, கவலைகள் துக்கங்களிலிருந்து காப்பாற்றுகின்றது? காப்பாற்றாது அன்பானவர்களே. ஆத்மீக அறிவு, ஆத்மீக ஞானம் காப்பாற்றாது. ஆனால் அதை எப்படி சகிக்க வேண்டும், அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோபு என்ற பக்தன் எல்லாவற்றையும் இழந்த போது அவன் சொல்கின்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று. ஆபகுக் என்ற பக்தன் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்கின்றான், எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன், மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். அப்போ என்னத்தை கற்றுக்கொள்கின்றோம்? ஆத்மீக ஞானம், ஆத்மீக அறிவு பாடுகள் உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கும். ஏனென்று சொன்னால் அது இயற்கையாக நியதியாக பூமியிலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற என்ற அந்த நியதியை மனிதன் ஏற்றுக்கொள்வான். அப்படி ஏற்றுக்கொள்வானா இருந்தால் அவன் ஞானம் உள்ளவன், தேவபக்தி உள்ளவன், தேவ ஞானம் உள்ளவன் என்று தெரிய வருகிறது அன்பானவர்களே. இங்கே இன்னொரு காரியத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். மனிதன் எப்படி ஞானவானாகலாம், எப்படி அவன் ஆத்மீக ஞானம் உள்ளவன் என்பதை கண்டுகொள்ளலாம். யோபு என்ற பக்தன் சொல்லுகின்றான், இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். எவ்வளவு பட்டப்படிப்பு படித்திருந்தாலும், அவன் ஆஸ்தி உள்ளவனாய், மேன்மை உள்ளவனாய், அறிவுள்ளவனாய் அவன் இருந்தாலும், தேவ பயம் இல்லாமல் இருப்பானாய் இருந்தால் அவன் ஞானமற்றவன். பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி என்று அங்கே தேவனுடைய மனுஷன் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அப்போ ஒரு மனிதன் தேவ பயமுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருப்பான், கீழ்ப்படி உள்ளவனாய் இருப்பான். அப்போ அவன் தேவ ஞானம் உள்ளவனாய் இருப்பதனால் நியதியின்படி, நியமத்தின்படி மனிதன் உலகத்தில் இருக்கும் வரையும் மரிக்கும் வரையிலும் அவனுக்கு துக்கம் இருக்கு, கவலை இருக்கு, நோவிருக்கு என்பதை அவன் ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளும் தேவனை மகிமைப்படுத்தத்தக்க ஒரு அறிவை, உணர்வை, விழிப்பை, ஆத்மீக ஞானம் அவனுக்கு கொடுக்கும் என்று பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து பார்க்கையிலே 1 கொரிந்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற போது, கிறிஸ்துவே ஞானமும் பலமும் மீட்புமானார் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். ஆக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையின்படி மனிதன் வாழ்கின்ற போது அவனுக்கு இருக்கின்ற அறிவின்படி அவன் துக்கத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுவான், அவன் சகிப்பான். அவை துக்கத்திலிருந்து எவரும் ஓட முடியாது. ஆனால் பரிசுத்த வேதத்தின் போதன்படி வீணான கவலை அது தவறானது என்று வேதம் சொல்கின்றது. ஓயாமல் துக்கித்து கொண்டு கவலையாக இருப்பதை வீண் கவலை என்று வேதம் சொல்கின்றது. அஞ்ஞானிகளைப் போல் துக்கித்து கொண்டிருப்பது நல்லதல்ல என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த வேதம் குறிப்பிடுகின்றது. அப்போ அஞ்ஞானிகள், ஞானமற்றவருடைய ஒரு ஆத்மீக ஞானமற்றவருடைய ஒரு சுபாவம் என்ன? எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுவது, துக்கித்து கொண்டு இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆக தேவ ஞானம் கவலைகளை, துக்கங்களை சகித்து அதற்குள்ளும் மனரம்யமாக இருக்க, அதற்குள்ளும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க கற்றுக் கொடுக்கும், விசுவாசத்தில் பலப்படுத்தும், அவனை நெறிப்படுத்தும் என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே நான் ஒரு உண்மையை வேதனோடு சொல்ல நான் முற்படுகின்றேன். பரிசுத்த வேதாகமத்தின் போதனையை போதிக்கின்ற அநேக கிறிஸ்தவ போதகர்களும் சபைகளும் கூட சில விளம்பரங்களை செய்வார்கள். கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் துக்கம், துன்பங்கள் எல்லாம் பறந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அது பரிசுத்த வேதாகமத்தின் போதனைக்கு ஒவ்வாதது. ஆக கேட்டுக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவ நண்பர்களும் அந்த போதனையிலிருந்து திரும்ப வேண்டும். அது பரிசுத்த வேதத்தின் போதனைக்கு எதிரான பிரச்சாரங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால், பரிசுத்த வேதத்தின் போதனைக்குள்ளே வருவதனால் அவர்கள் எல்லா துக்கங்களை கிறிஸ்து சகித்தது போல் சகிக்கவும், அவருடைய சீடர்கள் ஆதி திருச்சபையினருக்கு ஏற்பட்ட துன்பங்கள், உபத்திரவங்கள், எத்தனையோ துன்பங்கள், உபத்திரவங்களை அவர்கள் சகித்தது போல் சகிக்கத்தக்க திராணியையும் தேவ பலத்தினால், தேவ ஞானத்தினால், பரிசுத்தாவினால், கிறிஸ்துவினால், பரிசுத்தத்தின் போது நமக்கு உண்டாகும் என்பதையும் இங்கே நான் ஆணித்தரமாக சொல்ல நான் பிரியப்படுகின்றேன் அன்பானவர்களே. ஆக ஆத்ம ஞானம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கவலைகள், துக்கங்கள் இருக்கும். ஆத்மீக ஞானம் துக்கங்களை, உபத்திரவங்களை சகிக்க உதவி செய்யும். துக்கம் இருப்பதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், சந்தோஷம் இருக்கின்றது என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், மனிதனுக்குள்ளே ஆத்மம் இருக்கிறது. தேவன் மனிதனை ஆவி ஆத்மாவோடு சரீரத்தோடு படைத்தார் என்பதை அது நிரூபிக்கிறது. தேவனுக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. நன்றி பாஸ்டர் மனோகரன் அவர்களே.
சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்லலாம். இன்னும் கேள்விகள் இருக்கிறது. நாங்கள் நினைத்தோம் ஒன்றோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடலாம் என்று. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அடுத்த கேள்விக்கு சொல்வோம். விரைவாக சென்றால் இன்றைய இருக்கும் கேள்விகளை முடித்து விடலாம். வணக்கம். வணக்கம், நான் ஜெயானி கதைக்கிறேன். யார் பேசுகிறீர்கள்? நான் ஜெயானி கதைக்கிறேன். ஜெயானி, கூறுங்கள் உங்களுடைய கருத்து அல்லது கேள்வி. நீங்கள் யார் கடவுள் என்ற விளக்கத்துக்கு நான் கேட்க வாரது என்னண்டா, எங்களுக்காக உயிரை கொடுத்த கடவுள் யார்? அப்பதான் நாங்க யார் கடவுள்ன்றது நாங்க கண்டுகொள்ளலாம். அதான் இந்த கேள்வி. எங்களுக்காக நாங்கள் எதுவும் எல்லாமே நாங்க சுயநலத்தோட நாங்க செய்யற ஒரு மக்கள். அப்ப எங்களுக்கு என்னத்த கடவுள் தந்தார் என்றதை நான் கண்டு கொண்டாதான், அந்த உண்மையை நான் தெரிஞ்சாதான் நான் அவர் அறிஞ்சு கொள்ளலாம். அதான் இந்த கேள்வி. எனக்காக கடவுள் செய்தது என்ன? சரி, நன்றி. உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளில் அவர்கள் வந்து அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். சரியா? நன்றி, வணக்கம். முகமது, உங்களுக்கு அந்த கேள்வி விளங்கியதா? கேள்வி விளங்கியது. உங்களுடைய பதில் என்ன எப்படி இருக்கிறது பார்க்கலாம். அதாவது சகோதரி என்ன கேக்குறாங்கன்னு கேட்டா, சகோதரி ஏதோ ஒரு பின்னணிய தலையில வச்சுக்கொண்டுதான் கேள்வி கேட்கிறாங்க. கடவுள் நமக்காக என்ன பண்ணினாரு என்று கேட்கறதோட அவ என்ன சொல்றான்னு கேட்டா, கடவுள் எங்களுக்காக அவரை அர்ப்பணித்திருந்தால்தான் ஏதாவது எங்களுக்கு செஞ்ச மாதிரி இருக்குது. அப்படி இல்லாம கடவுள் அவரை எங்களுக்காக அர்ப்பணிச்சு அவருடைய உயிரை கொடுத்து அந்த மாதிரி செய்யலன்னு சொன்னா கடவுள் நமக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. உண்மையில நான் சகோதரி இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட குழந்தைக்காக நீங்க என்ன பண்ணினீங்க? உங்களோட குழந்தை உங்கள இடத்துல கேக்குது, நீங்க பெத்தெடுத்த குழந்தை கேக்குது, தாய் எனக்காக என்ன பண்ணினாங்க? உயிரை கொடுத்தாங்களா? உயிரை கொடுக்கலன்னு சொன்னா தாயே கிடையாது, ஒன்றுமே செய்யல. உயிரை கொடுத்தா தான் தாய் எனக்கு ஏதாவது பண்ணிருக்கா அப்படி சொன்னா ஏத்துக்கொள்வீங்களா? ஏத்துக்கொள்ள மாட்டீங்க. கடவுள் எங்களுக்காக உயிர் கொடுக்காண்டா கடவுள் யாருன்னு புரிஞ்சா இப்படி கேட்கவே மாட்டீங்க. கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நீங்க தெரிஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்க மாட்டீங்க. கடவுள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? என்ன செஞ்சிருக்கிறாரு? நீங்க வெளியே சுற்றுச்சூழல்களை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். இரவு நேரத்துல நீங்க தூங்குறீங்க, காலையில அதிகாலையில எழும்பினீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய களைப்பெல்லாம் போயிருச்சு. அல் குர்ஆன் சொல்லுது, தூக்கத்தை நாங்கள் களைப்பு நீக்கக்கூடியதாக ஆக்கிறோம். எவ்வளவு பெரிய டயர்டோட களைப்போட வந்தாலும் படுக்கையில படுத்து அப்படி எழும்பினு சொன்னா இருக்கிற களைப்பெல்லாம் போயிருச்சு. இதே மனிதன் என்ன பண்ணுகிறான்? தூக்கத்துக்கு போகிறான், தூக்கம் வருதில்ல. ஒரு 5 மணி நேரம் பெட்ல படுக்கையில புரண்டு புரண்டு படுக்கிறான். என்ன நடக்கும்? இருக்கிற வருத்தம் டபுள் ஆகிரும், கழுத்துக்குள்ள பிடிச்சிரும், கை நீட்ட முடியாது, மரத்து போயிருச்சு. இங்க விழா எலும்புகள் எல்லாம் வலிக்குது. பாருங்க, ஒரு தூக்கம், மனிதன் தூங்கி எலும்புகிறான், களைப்பெல்லாம் போயிருச்சு. இது யார் உங்களுக்கு தந்தது? உடம்புல யார் இதை நடத்துகிறான்? உங்களோட கண் இருக்குதே, உங்களோட கண்ணுல எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகள் இருக்குது. உங்களோட மூளையில எத்தனை பிரெயின், எத்தனை நரம்புகள். உங்களோட உடம்புக்குள்ள நீங்க சாப்பிடுறீங்களா, யார் சமிபாடு இடைய செய்யறது? உங்களோட உடம்புல நீங்க விரும்பாத ஒரு உணவு, பழுதான ஒரு உணவு போனா உங்களுக்கு வயிற்றோட்டம் போகுதே. இதெல்லாம் இந்த செட்டிங் இருக்குதே, இதை யாரு பண்ணினாங்க? இயற்கைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கடவுள் செஞ்சுக்கிற அருக்குடைகள். திருக்குர்ஆன் சொல்லுது, இறைவன் உங்களுக்கு வழங்கிய அருக்குடைகளை, இறைவன் உங்களுக்கு வழங்கிய அருக்குடைகளை அவன் வழங்கிய உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஃபேவர்ஸ், அதாவது இறைவன் தந்த அருக்குடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள், 1, 2 என்று எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களால எண்ணவே முடியாது. உலகத்துல ஒரு குழந்தை நேரம் வந்தா பெத்தெடுக்கிறீங்க